ஈக்குவல்பிரியம் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லுவோம். செலுத்து சமநிலையில் பேணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. செலுத்து சமநிலையில் வந்து சமநிலையை பேணுதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அது ஈக்குவல்பிரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த செலுத்து சமநிலையில் வந்து சமநிலை பேணுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இது மெயினாக வந்து மனிட்டரி பாலிசி, அதாவது பணவியல் கொள்கையினுடைய அடுத்த குறிக்கோளாகும். நெக்ஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவாக சொல்லப்படுகிறது. உலகப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா பிறகு வாணிபத்தில் சமனற்ற ஒரு நிலைகள் வந்து வேர்ல்டு வார் ஆஃப்டர் வந்து ஒரு சமனற்ற ஒரு பேலன்ஸான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா தோன்ற ஆரம்பித்தன. வேர்ல்டு ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமனற்ற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவல்பிரியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து ஃபாரின் பிரச்சனையாக, அது அந்நிய செலவாணி ஒரு பிரச்சனையாகும். அதிகரித்ததால் வந்து என்னாச்சுன்னா அந்நிய செலவாணி ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு, ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் த ஈக்குவல்பிரியமில் வந்து பார்த்திங்கன்னா செலுத்துகையில் வந்து பார்த்திங்கன்னா வரும் பற்றாக்குறை, அந்த பொருளாதாரத்தில் வந்து நிறைய பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா திறனையும் குறிக்கக்கூடியது, நிறைவேற்றுவதனுடைய அந்த குறிக்கோளையும் திறனையும் குறைக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. இதனால் வந்து குறை வளர்ச்சி நாடுகள் வந்து தங்களுடைய இறக்குமதியை குறைப்பதால் அதன் வளர்ச்சி நடவடிக்கை பாதிக்கப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படக்கூடியதுனால பணவியல் கொள்கை வந்து செலுத்து சமநிலையினை வந்து பேணுவதை தனது குறிக்கோளாக கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனிட்டரி அத்தாரிட்டிங்கிறது மேக்ஸ் எஃபோர்ட்ஸ் டு மெயின்டைன், அதை வந்து என்னது சமநிலையை வந்து பேணுவதை மெயின்டைன் பண்ணுறதை தனது குறிக்கோளாக வந்து பார்த்தோன்னா கொண்டு இருந்தாங்க. ஈக்குவல்பிரியம் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து கொண்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் பேங்கிங் செக்டர் சொல்லுவோம். வங்கித்துறையினுடைய சமீபகால முன்னேற்றம்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இ பேங்கிங்கிறதுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இ பேங்கிங் அப்படிங்கிறது ஸோ இந்த மின்னணு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்லைன் பேங்கிங் சொல்லக்கூடியது, இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த முறையில் என்னது, நிதி நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணலாம்னா ஃபினான்ஸினுடைய இன்ஸ்டியூஷனுடைய கன்சியூமர்ஸ் வந்து தங்களுடைய நிதி பரிவர்த்தனை வந்து என்ன பண்ணலாம், ஃபினான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தோன்னா வங்கியிலேருந்து நிறுவனத்திற்கு நேரில் செல்லாமலே அவங்களுடைய இணையதள வேலையாக இன்றைக்கி எல்லா நிதி நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, எங்களை ஊழியர்களுக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே வங்கி மூலமாக அனுப்பி அங்கேருந்து அப்படியே வந்து ஊழியர்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிடுறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பாரம்பரியமான கிளை வங்கி, அதாவது பிரான்ச் பேங்கிங் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கோர் பேங்கிங் இணைப்பினை ஏற்படுத்தி பரிவர்த்தனை வந்து இன்றைக்கி நடைபெற்றுருக்குது. இது வந்து ஒரு விர்ச்சுவல் பேங்கிங் அப்படின்னு வழக்கமான வங்கி முறையினரும் ஒப்பிடும்போது ஒரு பரிவர்த்தனைக்கு செலவையும் நேரத்தையும் வந்து பெருமளவு குறைக்குது. நார்மலாக இருக்கக்கூடியது அதோட இது ட்ரெடிஷ்னலான கஸ்டமர்ஸ் போய் நேரில் போய் நின்று இது பண்ணி வாங்கிட்டு வரதோட ஈஸியான அவங்களுடைய டைமிங் வந்து பார்த்தோன்னா சேவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதான் நேரடியாக பேங்க்ஸ் போவாங்க. அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து என்ன பண்ணலாம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து பாரம்பரியான முறையிலேருந்து இது வந்து மாறுபட்டதுனால இன்றைக்கி டைம் எல்லாமே சேவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து RTGS நெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைப் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறது, எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த அக்கௌண்ட்டு ரிமைட்டர். அதாவது ஒருவர் வந்து பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா வங்கியின் எந்த ஒரு கிளையிலும் கணக்கு வைத்திருக்கும் மற்றொரு வந்து வாடிக்கையாளருக்கு பணத்தினை விரைவாக மற்றும் முறையாகவும் என்ன பண்ணலாம், அனுப்பலாம். ஒரு கிளையிலேருந்து இன்னொரு வங்கி கிளைக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. இவங்க வந்து பண பரிமாற்றங்கள் வந்து பார்த்தோன்னா RTGS நெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னு குறிப்பிடப்படுது அப்படின்னா நிகழ்நேர பெருந்திரள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ் சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பரிவர்த்தனை எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏதும் இல்லாமல் நிகழ் நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கீடு வந்து ஏதுமின்றி நடைபெறுகிறது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா சொல்லப்படுகிறது. இது வந்து ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேசிய ஒரு மின்னணுவாகவும் இன்றைக்கி வந்து செயல்பட்டுக்கிட்டு வரக்கூடிய ஒரு இதாக வந்து சிஸ்டமாக இன்றைக்கி வந்து இது வந்து நெஃப்ட்டை வந்து பார்த்தோன்னா செயல்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோன்னா நெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்ட்டு அண்டு நெஃப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்தோன்னா என்பது வந்து ஒரு வலைதள இணைப்பின் மூலமாக இன்டர்நெட் மூலமாக வந்து பார்த்தோன்னா செயல்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி முதல் 7 மணி வரை வந்து மொத்தம் 23 தொகுப்புகளாக 23 வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணி அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தொகுப்புகளாக பிரித்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயல்படுத்திட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உதாரணம் மார்னிங் 8 o'clock மாலை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா
இது பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் 6:30 மணிக்கு மேலே நைட்டு 7 o'clock பேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஒர்க்கிங் டேஸ் இன்க்ளூடிங் ஒர்க்கிங் சாட்டர்டேஸ் கிரெடிட் வில் அஃபார்டு. அதாவது 7 மணி வரையிலான நேர தொகுப்பில் வந்து பரிமாற்றம் நிகழ்ந்தால் அந்த அதே நாளிலே அல்லது அடுத்த வேலை நாளிலே என்ன பண்ணலாம் முடிவுறும். இவர் முறையில் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பார்வையில் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மின்னணு வங்கி எல்லாமே இந்த ஒரு பேட்ச் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம். இது வந்து நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு. இது வந்து தேசிய மின்னணு வழி பணி பரிவர்த்தனை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ் இன் பிரான்ச்சஸ் ஹென்ஸ் ஸ்லோ. தொகுப்பாக வந்து பார்த்தோன்னா பரிமாற்றம் செய்யப்படுகின்றது, எனவே தாமதமாகும்னு சொல்கிறாங்க. டைமிங்கு தான் இருக்குது. நெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 6:30, சாட்டர்டே வந்து 12 PM வரைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நோ மினிமம் லிமிட்டு, குறைந்தபட்ச அளவு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அனுப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆர்டிஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், நிகழ்நேர பெருந்தரல், சீக்கிரம் வந்து அனுப்பலாம் அந்த டைமுக்குள்ளே. டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ் இந்த ரியல் டைம் ஹென்ஸ் ஃபாஸ்ட்டு, அது வந்து விரைவாக செயல்படும் சொல்கிறாங்க. டைமிங் வந்து 9 AM to 4:30 PM, சாட்டர்டே 1:30 PM வரைக்கும், சனிக்கிழமையில் வந்து 1:30 வரைக்கும் அனுப்பிக்கலாம். மினிமம் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து 2 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து நெட்டில் வந்து குறைந்த அளவு பட்ச அளவு கிடையாது, நோ லிமிட்டு. இதில் வந்து குறைந்தபட்ச அளவு 2 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் தான். தென் ஏடிஎம் பற்றி நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். தானியங்கி பணம் வழங்கக்கூடியது, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின் சொல்லுவோம். இது வந்து 1967 வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி இது வந்து அடுத்த தலைமுறைக்கு நேரடியாக தொடர்பை தவிர்ப்பதாக இருக்குது. ஏடிஎம் முறை வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்மார்ட் கைபேசி வசதியில் வந்து உள்ள ஆப்பிள் பே, கூகுள் வாலெட் போன்ற பரிவர்த்தனை மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அதை லிங்க் இது பண்ணி வெளிநாடுகளில் நேரடியாக தொடர்பற்ற ஏடிஎம் முறைகள் கிடைக்கின்றன. இந்தியாவில் வந்து பயோமெட்ரிக் முறையில் வந்து நிறைய பண வழங்கும் முறைகள் வந்து மூலமாக என்ன பண்ணலாம்னா ஏடிஎம் இயந்திரங்கள் வந்து ஏடிஎம் மிஷின்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இம்முறை வந்து பார்த்தோன்னா பாதுகாப்பற்ற பரிவர்த்தனைக்கு சிக்கலை தவிர்ப்பதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சிக்கலை தவிர்ப்பதாக இது என்னது இருக்குது. குவார்ட்டர் ஆஃப் த நேஷனல் பேங்க் ஏடிஎம்ஸ், தீஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் ஹெல்ப் ஓவரால் பேங்க் செக்யூரிட்டி பை த ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்ட் ஏடிஎம் ஹேக்ஸ். இந்த ஏடிஎம் வந்து இன்றைக்கி ஹேக் பண்ணுறாங்களே, ஸோ அதில் வந்து நம்ம தப்பிப்பதற்கு கூடியதாக ஒன்று வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து பேடிஎம் அப்படின்னு சொல்லுவோம். பேடிஎம் பற்றி நீங்கள் கேள்வி. பேடிஎம்ங்கிறது என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்னணு வர்த்தக பணிமுறை தான். ஸோ இது வந்து 2015 ஆகஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து வங்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சர்மா ஹெல் என்பவரினுடைய 51% பங்குகள் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 197 கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறுவனத்தின் 39% பங்குகளும் வந்து பார்த்தோன்னா 197 கம்யூனிகேஷனுடைய அந்த சப் இன்ஸ்டியூஷன் துணை நிறுவனம் சொல்லுவாங்க. அதனுடைய சப்சிடி வந்து பார்த்திங்கன்னா துணை நிறுவனத்தினுடைய 10% பங்குகளையும் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தனி நிறுவனமாகும்னு சொல்கிறாங்க பேடிஎம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து டெபிட் அண்டு கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறோம். பற்று அட்டை அல்லது கடன் அட்டைன்னு சொல்லக்கூடியது. திஸ் இஸ் வந்து பார்த்திங்கன்னா பற்று அட்டை என்பது வாடிக்கையாளர் தனது வங்கி கணக்கிலேருந்து பணத்தை வந்து கிரெடிட் கார்டுங்கிறது வாடிக்கையாளர் தங்களுடைய கணக்கிலேருந்து எலக்ட்ரானிக்கல் ஃப்ரம் தர் பேங்க் அக்கௌண்ட் அந்த மேக்கிங் பர்ச்சேஸ் பெற்றுக்கொள்வது. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடன் அட்டை என்பது அந்த அட்டையை வந்து வழங்கிய நிறுவனத்தில் உறுதியளித்த நபர்களால் பெறப்பட அட்டையாகும். அதாவது பார்த்தோன்னா பேமெண்ட் கார்டுங்கிறது வந்து பார்த்தோன்னா கிரெடிட் கார்டுங்கிறது கார்டு ஹோல்டர்ஸ் enable to card holder pay merchant of goods and service card holder promise card issued them by the amounts paid the other agreed charges. ஸோ பணிகளுக்கான கட்டணங்களை செலுத்தலாம். அதாவது பொருட்கள் சேவைகள் வாங்குறதுக்கு அவ்வாறு செலுத்தக்கூடிய தொகைகள் வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட கூடுதல் கட்டணம் செலுத்தக்கு பின்னர் கடன் அட்டையை வழங்கிய நிறுவனத்திற்கு அவர் செலுத்த வேண்டும். கடன் அட்டைக்கு பணம் கொடுத்துருவாங்க, அதுக்கு அவங்களுக்கு மாதம் மாதம் அவங்க பே பண்ணுறது தான் இந்த கிரெடிட் கார்டுடைய ஃபெசிலிட்டின்னு வச்சுக்கோங்க. கடன் அட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து எப்படி வழங்குறாங்க முறையினுடைய ஒரு நீட்சி ஆகும். ஸோ இது வந்து இது பல்வகையான சிக்கலான கட்டண முறைகளும் வாடிக்கையாளர் வந்து மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த கஸ்டமர்ஸ் பொறுத்து கடன் அட்டை கொண்டு பொருட்களை வாங்குவதை கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. தற்போது வந்து அது மாதிரியும் செயல்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் இஷ்யூஸ்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரீசெண்ட் இஷ்யூஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தற்போதைய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கடன் வாங்குவார் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 90 days அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 90 நாட்கள் வந்து வட்டியோ அல்லது கடன் தொகையோ பகுதியை செலுத்தாமல் இருந்தால் அதை வந்து செயல்படாத சொத்து என்கிறாங்க. செயல்படாத என்பிஏன்னு சொல்லுவாங்க. நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் சொல்லுவாங்க. நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
இந்த வகை செயல்படா சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி நிறுவனம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து இட் இஸ் கிரேட் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் கோடி அளவுக்கு இருக்கிறது. இந்த அப்போது சொத்துக்களுடைய மதிப்பு வந்து பார்த்தோன்னா, அதாவது கடனுக்கான வட்டியை வந்து செலுத்தப்படாமல் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து 10 லட்சம் கோடி இருக்குது சொல்கிறாங்க. இதன் விளைவாக என்ன பார்த்திங்கன்னா, இதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வங்கிகள் மூலதன பற்றாக்குறை ஏற்படுக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து அரசு ஏழை மக்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்தி அப்பற்றாக்குறையை சரி செய்ய நிர்பந்தத்துக்கு ஆளாகுது. இன்றைக்கி வந்து நிதி நிறுவனம்லாம் பணம் வாங்கிட்டு இன்றைக்கி விஜய் மால்யா மாதிரி நீரஜ் ஷா போன்றவர்கள்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க இல்லையா. இதை ஏழை மக்கள்கிட்ட இன்றைக்கி தான் ஒவ்வொரு வங்கி என்ன பண்ணுறாங்க, மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி 2000 3000 வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து இதை போக்குவதற்கு தான், இவங்க வாங்கிட்டு போனால் தான் போக்குவதற்கு தான் வச்சிங்களேன். கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அளவுக்கு பற்றாக்குறைக்கான பணத்தை வந்து இந்திய அரசு எப்படி செலுத்துனா 2018-19 வந்து பார்த்தோன்னா 68,000 கோடி வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு வங்கிகளுக்கு செலுத்தி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இவ்வாறு செயல்படா சொத்துக்கள் சாதாரண மக்களை வந்து தஸ் த NPA அல்டிமேட்லி அஃபெக்ட் த காமன் பீப்புள், பொதுமக்களை தான் வந்து என்னது இது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மீர்கர் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வங்கிகள் இணைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் யூனியன் கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா 2017ஆம் ஆண்டினுடைய மைய அரசினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சரவை குழு கூட்டி வந்து ஸ்டேட் வங்கிகளுடைய குழு 5 இணை வங்கிகளை வந்து இணைப்பதற்கான முடிவை எடுத்தது. இதற்கான சட்ட மசோதா வந்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது. 5 இணை வங்கிகள் 5 வந்து அசோசியேட்ஸ் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்து பாரதியா மகிழா பேங்க்கு இணைக்கப்பட்டது. பாரத ஸ்டேட் வங்கியாக ஏப்ரல் 1, 2017 முதல் செயல்பட தொடங்கியது. பாரத மகிழா வங்கி வந்து பார்த்தோன்னா பாரத ஸ்டேட் வங்கியாக வந்து 2017 ஏப்ரல் 1 வந்து செயல்படுது. இந்த இணைப்பினால் உலகில் உள்ள 50 வங்கிகள் பட்டியலில் பாரத ஸ்டேட் வங்கியும் இடம்பெற்றது. அதேமாதிரி பைக்னர் ஸ்டேட் வங்கி, ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் ஸ்டேட் வங்கி, மைசூர் ஸ்டேட் பேங்க்கு, பாட்டியாலா ஸ்டேட் பேங்க்கு மற்றும் திருவாரூர் ஸ்டேட் பேங்க்கு ஆகியவை இந்த இணைப்பு வங்கிகள் ஆகும்னு சொல்கிறாங்க. இதற்கு முன் இந்தூர் ஸ்டேட் வங்கி, ஸ்டேட் பேங்க்கு, சௌராஷ்டிரா ஸ்டேட் வங்கி, 2 வங்கிகள் இணைக்கப்பட்டிருந்தன. இணைப்பிற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெர்ஜருக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வங்கி மொத்த வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை 37 கோடியாகவும் கிளைகளுடைய எண்ணிக்கை 24,000 24 தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஸ்டேட் பேங்க் வந்து 60,000 இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. SBIக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா SBIக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 37 வந்து பார்த்திங்கன்னா 37,000 கோடி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி கிளைகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 37 கோடியும் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 24,000 தானியங்கி பணம் ஆட்டோமேட்டிக் ATM வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 60,000 வந்து பார்த்திங்கன்னா அதாவது 24,000ஆகவும் அதனோட கிளைகள் எண்ணிக்கை 24,000ஆகவும் அதனோட ATM மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 60,000 இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாட்டில் இன்றைக்கி. அடுத்தது மணி மார்க்கெட்னு சொல்லக்கூடியது, மணி மார்க்கெட் பணச்சந்தைன்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி மணி மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா அதிக நேர்மைத்தன்மை, அதாவது அதிக வந்து மோர் ஸ்டேட்யூட்டரி வந்து பார்த்தோன்னா ஒரு கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. வந்து பார்த்தோன்னா குறுகிய காலத்தில் வந்து நிதி கருவிகளை வந்து கையாளும் ஒரு சந்தை பணச்சந்தை எனப்படுகிறது குறுகிய காலத்தில். இது வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் முதற்கொண்டு ஒரு வருடத்திற்கு ஒரு நாள் முதற்கொண்டு, அதாவது வந்துன்னா ஒரு நாள் முதற்கொண்டு ஒரு வருடத்திற்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இச்சந்தையில் வந்து கையாளப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இங்கே கையாளப்படும், அதாவது இங்கே வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த சேல் பண்ணக்கூடிய அந்த நிதி கருவிகள் வந்து அரசு பத்திரங்கள், அதாவது கவர்மெண்டுடைய டாக்குமெண்ட்ஸு, வாணிப பத்திரம், ட்ரேடு டாக்குமெண்ட்ஸு, அழைப்பு பணம், அதேமாதிரி வைப்புச் சான்றிதழ்கள், டெபாசிட்டு, அதேமாதிரி வங்கியாளர் ஏற்புகள், மாற்றுச்சீட்டுகள், அதாவது இது மாதிரிலாம் நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கருவூல உறுதிச்சீட்டுகள் சொல்லி இது மாதிரி நிறையா வந்து இது மாதிரி வச்சு இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வங்கிகள் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு வகையான ஒரு வருடத்துக்குள்ளே முதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் கருவிகளாகவும் சொல்லி செயல்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தோன்னா வங்கிகள் வந்து பார்த்தோன்னா மெயினாக வெளிநாட்டு வங்கிகள் மற்ற இதர அமைப்பு சாரா நிதி நிறுவனங்கள் நான் இன்ஸ்டியூஷனல், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், கமர்ஷியல் பேங்க்ஸு, இது மாதிரி நிறையா வந்து பார்த்தோன்னா இது சென்ட்ரல் பேங்க்கினுடைய, அதாவது நிதி அமைப்பு சாரா நிதி நிறுவனங்கள் ஆகிய குறுகிய கால நிதியை வந்து பங்கனச்சந்தையில் வந்து அளிக்குதுன்னு சொல்கிறாங்க. குறுகியலாம் ஷார்ட் டைம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் டைம் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா மணி மார்க்கெட்டில் பணச்சந்தையில் வந்து அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் நம்ம கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா
இது ஒரு நீண்ட கால நிதி கருவின்னு சொல்லக்கூடியது. நீண்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீண்ட காலம் வந்து பார்த்தோன்னா ஒரு நிதி கருவிகளை வாணிபம் செய்யக்கூடிய சந்தை மூலதன சந்தை எனப்படுகிறது. இது வந்து உற்பத்தி நோக்கில் வந்து நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மூலச்சந்தையில் வந்து பயன்படுத்தும் பாரம்பரியமான நிதி கருவிகளாக பத்திரங்கள், கடன் பத்திரங்கள் பாரம்பரியமாக என்ன பயன்படுத்தினாங்களோ அதேமாதிரி கடன் பத்திரங்கள், அதேமாரி கடன் பத்திரங்கள், சம பங்குகள், ஷேர்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து வச்சு நீண்டகால கடன்கள் வந்து வழங்கிறாங்கன்னு சொல்கிறேன். இந்த மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து இப்பொழுது கருவிகள் வந்து எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பாண்ட்ஸு, இன்றைக்கி அந்நிய செலவாணி, முன்பு இதர கடன் சாதனங்கள், சந்தையில் வந்து முதலீட்டாளர் நிதி நிறுவனங்கள், நிதி கழகங்கள், வங்கிகள், அரசு, ஸோ இது மாதிரி இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதை தான் என்ன அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டிமானிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடியது. பண மதிப்பு நீக்கம், டிமனிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. டிமனிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பண மதிப்பு நீக்கம் சொல்லுவோம். டிமனிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம கொண்டு வரப்பட்டது ஒன்று தான் டிமனிஸ்ட்ரேஷனுங்கிறது. இதனுடைய நோக்கமே வந்து பண மதிப்பு நீக்கங்கிறது அரசனுடைய சட்டப்பூர்வ ஒரு பணத்தொகுப்பிலிருந்து குறிப்பிட்ட அளவிலான மதிப்பை வந்து செல்லாது என அறிவிக்கும் செயலாகும். அதான் 500 நோட்டு 1000 நோட்டில் செல்லாதுன்னு சொன்னாங்க பேன் பண்ணாங்க இல்லையா. ஸோ இதுதான் இது 2016 வந்து பார்த்திங்கன்னா 2016 வந்து நவம்பர் 8 பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா 500,000 காகித பணங்கள் வந்து என்னது கரன்சி வந்து நோட்டு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சது. 1 மார்க்கில் கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த மதிப்பிலான காகித பணம் நீக்கப்பட்டது. அவ்வாறு மதிப்பு நீக்கப்பட்ட பணத்தினுடைய மொத்த மதிப்பில் வந்து 99% இந்திய ரிசர்வ் வங்கிக்கு திரும்பியது. 99% திரும்பியது. மீதியெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து மக்கள்கிட்டே இருக்குது. அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஏதாவது பயன்படுத்த முடியாது, மக்கள்கிட்ட இருந்தாலும் இனிமேல் அதை பயன்படுத்த முடியாது இல்லையா அந்த பணம். அப்ஜெக்டிவ் ஆஃப் த டிமானிஸ்ட்ரேஷன் இதனோட நோக்கம் என்னென்னா கருப்பு பணத்தை ஒழிப்பது, பிளாக் மணியை வந்து ரிமூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கரப்ஷனை ஸ்டாப் பண்ணுறது, லஞ்சத்தை தடுப்புது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் டெரர் ஃபண்ட்ஸ், தீவிரவாதிகளுடைய பணம் செல்வதை தடுப்புது. 4th வந்து கர்பிங் ஃபேக் நோட்ஸு, இதில் வந்து பார்த்திங்கன்னா கள்ள பணத்தை வந்து தடுப்புது. இதுக்கு தான் இது கொண்டாந்தாங்க. ஸோ தொகுப்புரைன்னு சொல்லி பார்க்குறோம் சம்மரி. இட் இஸ் வெல் ரீகஜரேஸ்டட் தட் த ஃபினான்ஷியல் செக்டர் பிளேஸ் a critical role in the development of the country. Financial institution, instruments and markets its constitute the financial sector acts a resource from the saves the borrowers. அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி செயல்பாட்டில் நிதித்துறை முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்லலாம். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. வருமானத்தை விட குறைவாக செலவு செய்வோரிடமிருந்து வருவாய்க்கு அதிக செலவு வந்து செய்வோருக்கு அதாக நிகர சேமிப்பாளரிடமிருந்து நிகர கடன் வாங்குவோருக்கு பணம் பரிமாறும் அமைப்பு நிதி நிறுவனங்கள், கருவிகள் மற்றும் அங்காடிகளை உள்ளடக்கிய பண அமைப்பு வந்து செயல்படுத்தி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து தங்கள் செயல்பாடுகள் வந்து பார்த்தோன்னா ஃபண்ட்ஸஸ் வந்து மாற்றி அமைத்தல், அது சேஞ்ச் பண்ணுறது. இப்போ அவங்களுடைய செயல்திறனை மேம்படுத்தியது மூலமாக நிதியிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்த கொள்கைகளை வந்து பார்த்தோன்னா ரிஃபார்ம்ஸு பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தோன்னா குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வந்து செப்பரேட் சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறது மாற்றுறது. இருந்த போதிலும் வந்து 2010 வந்து பார்த்திங்கன்னா செயல்படா சொத்துக்களின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. 2010 வந்து பார்த்திங்கன்னா வால்யூம்ஸ் ஆஃப் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்னு சொல்லக்கூடியது செயல்படா சொத்துக்கள் வந்து பார்த்தோன்னா அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்படா சொத்துக்களோட இது அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பேங்கிங் எக்ஸாமு இதோட அந்த பேங்கிங் அப்படிங்கக்கூடிய இந்த லெசன் வந்து இதோட முடிஞ்சு. உங்களுக்கு இது முக்கியமாக பேங்க்கு வந்து ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுக்கும் பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் வந்து பிகாம் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் வழி இது போகிறதுக்குலாம் இதெல்லாம் ஒரு முக்கியமான இருக்கக்கூடியது. நல்லா தெளிவாக அனலைஸ் பண்ணுங்கள். டவுட்னா கேளுங்கள்.